கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தையின் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம், அதில் 34ஆம் சங்கீதம், அதில் 7ஆம் வசனம். சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். நாம 4 மாதங்கள் இந்த வருடத்தில், இந்த வருடத்தில் 2025ஆம் வருடத்துல 4 மாதங்கள் முடிந்து விட்டது. கர்த்தர் 4 மாதங்களாக நம்மளை அதிகமாக ஏந்தி சுமந்து பாதுகாத்து தப்பு வைத்து வந்த தேவன் 5வது மாதத்தின் முதல் நாள் என்று நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் பாருங்க. அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களை, கர்த்தரை நம்பி இருக்கிற நம்மளை, இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளை உங்களை விடுதலை செய்யும் மாதமாக இருக்க போகிறது. விடுதலைன்னா என்ன? போராட்டங்களிலிருந்து விடுதலை, நோய்களிலிருந்து விடுதலை, கடன் தொல்லையிலிருந்து விடுதலை, பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருந்த காரியத்திலிருந்து விடுதலை, என்னென்ன காரியங்கள் உங்களுடைய சமாதான குறைச்சலை, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை துண்டிக்கும் காரியங்களாக என்னென்ன இருக்கிறதோ அனைத்திலுமிருந்து தேவன் விடுதலை செய்ய போகிறார். அந்த மாதம் நீங்கள் தேவனுடன் ஒப்புரவாகும் ஒரு மாதம், தேவனிடத்தில் நீங்கள் இன்னும் நெருங்கி சேரும் ஒரு மாதம், தேவனுடைய விடுதலையை, தேவனுடைய அன்பை, தேவனுடைய கிருபையை பரிபூர்ணமாக ருசிக்கும் ஒரு மாதமாக இருக்க போகிறது. ஆனால் அதுக்கு ஒரு சின்ன காரியம் இருக்கிறது. அதுக்கு முன்னால் அந்த வசனம் எப்படி ஆரம்பிச்சு பாருங்க. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை, யாருக்கு பயந்தவர்களை? கர்த்தருக்கு பயந்தவர்களை, இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்தவர்களை. பயப்படுறதுன்னா, நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கர்த்தர் என்னை தண்டித்து விடுவார், கர்த்தர் என்னை அடித்து விடுவார், கர்த்தர் என்னை நோய்க்குள்ள கொண்டு போய் விட்டு விடுவார், கர்த்தர் என்னை பிரச்சனைகளை மாட்டி விட்டுருவார். இது பயம் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்னன்னா, தேவனிடத்தில் நம்ம இன்னும் நெருங்கி சேர வைக்கும். தேவன் நம்மளை தண்டிக்கிற தேவன் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தேவன் என்னை தண்டிப்பாரும் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னன்னா, நான் தேவனை விட்டு விலகி போயிடுவேனோ, தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற காரியங்களை அர்த்தம் இல்லாமல் கொடுத்துருவேனோ, தேவனுடைய அழைப்பு சத்தத்தை கேட்காமல் இருக்கிறேனே, அந்த பயம் தான். கர்த்தர் ஒருவரையும் தண்டிக்கிற தேவன் கிடையாது. நம்மளா குழியை வெட்டி நம்மளா அதில் பட்டுக்கிட்டோம்னா அதுக்கு தேவன் பொறுப்பு கிடையாது. தேவன் நம்மளை குழிகளிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவன். மனிதருக்கு பயப்படும் பயம் என்ன வருமா? கண்ணிகளை வருவிக்குமா? ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், நல்ல உடல்நிலையை கொண்டு வரும். அப்போ நம்ம மனுஷருக்கு பயப்படுகிறோமா, கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணிகளை கொண்டு வரும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்து என்ன வருமா? நம்மள சகல காரியங்களுக்கு நம்ம விடுதலை கிடைக்கும். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அப்ப கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது, கர்த்தரோட சத்தத்தை கேட்காம இருக்கேனோ அப்படின்ற பயம் நம்மகிட்ட இருக்கும் பொழுது, கர்த்தர் பிரியமில்லாமல் நடந்து முடிவேணும், வேதம் சொல்லும்படி கேட்டு அதன்படி நடக்காம சுயத்தின்படி நடந்து முடிவேணும் அப்படின்ற பயம் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படி பயப்படுறவங்களை தேவ பிள்ளைகளுக்கு என்ன செய்வாரா கர்த்தர்? கர்த்தருடைய தூதனானவர் அவர் நம்மளை சுற்றி பாளையம் இறங்கி நம்மளை சகல கண்ணிகளிலிருந்து, சகல போராட்டங்களிலிருந்து, சகல காரியங்களிலிருந்து உங்களை விடுதலை செய்வாரா? இந்த மாதம் நீங்கள் சகலத்திலிருந்து விடுதலை ஆகும் மாதமாக போகிறது. அது என்ன போராட்டமாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, என்ன உடல்நல குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, சகலத்திலும் வந்து நீங்கள் விடுதலை பெறும் மாதமாக இருக்க போகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் உங்களை விடுவிக்கும் மாதம், விடுதலை பெறும் மாதம். ஆனால் ஒரே ஒரு காரியம் தேவன் நம்மகிட்ட கேட்கிறாரு, தேவனுக்கு பயப்படும் பயம் நம்மகிட்ட இருக்கிறதா? இதே மட்டும் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அறிவுமனை பரலோகிதாவே, கர்த்தரா இயேசுவே, உமக்கு பயப்படும் பயம், நாங்கள் உமக்கு பயப்படும் பொழுது உம்முடைய தூதன் எங்களை சூழல பாளையம் இறங்கி எங்களை விடுவிப்பார் என்று நாம் புரிந்து கொண்டோம். எங்கள் போராட்டங்கள், பிரச்சனைகள், உடல்நல குறைவுகள், சகல காரியங்களிலிருந்து நேரங்களை விடுதலை பெற்று ஜெயம் கொள்ளும் வாழ்க்கைக்குள் நேரங்களை அழைத்து செல்வீர் என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த மாதம் நாங்கள் விடுதலை பெற்று உண்மை துதிக்கும் மாதமாக, உமக்காக ஓடும் மாதமாக, ஜெயம் கொள்ளும் மாதமாக இருக்க போவதற்காக நன்றி 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 ஆண்டவரே. வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர் என்பதை அறிவோம். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உமக்கு பயப்படும் பயத்தினால அவர் தங்கள் போராட்டங்களில், தங்கள் பிரச்சனைகளிலிருந்து, தங்கள் நோய்களிலிருந்து, தங்கள் கடன் பிரச்சனைகளிலிருந்து, சகலத்தில் இருந்து அவர்கள் விடுதலை பெறும் மாதமாக இருக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. விளையாடுங்கப்பா, ஆசீர்வதிப்போம்ப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.